ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் லாஸ்ட்டாக நம்ம 6 ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th இருக்கிறது வந்து ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச் அண்ட் ஃபைண்ட் வந்து சிமிலர் தான். ஃபைண்டும் வந்துட்டு ஒரு லெட்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. சர்ச்சும் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் ஃபைண்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னா கேபிட்டல் ஏ தான் கொடுக்கணும், ஸ்மால் ஏனா ஸ்மால் ஏ தான் கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம். ஃபைண்ட் 1 ஈக்குவல் டு ஃபைண்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபைண்ட் டெக்ஸ்ட். இப்போது நம்ம நார்மலாக வந்து கேபிட்டல் ஏ கொடுத்து பார்ப்போம். கமா வித்தின் டெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் நேம் அப்படின்னே கொடுத்துட்டு கமா ஸ்டார்ட் பொசிஷன் வந்து 1 கமா வேல்யூ ஃபவுண்டால நம்ம 0 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ என்டர். இப்போ நம்மளுக்கு எல்லாமே 0 0 0 அப்படின்னு வருது, 1 1 1 அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஏன் இங்கே வந்துட்டு 0 வருதுன்னா ஏ இருக்குது, ஆனால் ஸ்மால் லெட்டர் ஏ இருக்குது. ஸோ அதனால் வேல்யூ ஃபவுண்டால் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஏன் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே இருக்குன்னா அதெல்லாம் கேபிட்டல் ஏல இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பொசிஷன் 1 அப்படின்னே சொல்லியிருக்கோம். ஸோ 1லேருந்து பார்க்கும்போது கேபிட்டல் ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால இங்கெல்லாம் வந்துட்டு 1 1 அப்படின்னு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே ஸ்மால் ஏவை மாற்றினா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் ஏவை மாற்றினா இப்போ பார்த்தீங்களா 5 5 4 4 அந்த மாதிரி வந்துடுச்சா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் சர்ச்க்கான டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை ஒன் லெட்டருக்கு பதிலாகவோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்துட்டு ஆர்டர் டேட் இருந்துச்சுல்ல, இங்கே ஆர்டர் டேட் இருக்குல்ல, நம்ம இதுக்கு பதிலாக என்ன மாற்றலான்னா இந்த அண்டர் டேஷுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்லாஷ் மாற்றி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சப்ஸ்டியூட் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன். இப்போ டெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட்டு, நம்ம வந்துட்டு ஆர்டர் டேட் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணுறோம். ஆர்டர் டேட் கமா இப்போ ஓல்டு டெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா ஸோ டேஷ் கமா இப்போ நியூ டெக்ஸ்ட். இந்த டேஷ்க்கு பதிலாக நம்ம என்ன மாற்ற போகிறோம் அதை வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்துட்டு ஆப்ஷனல் அப்படின்றதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டு இது பண்ணாலே ஸோ ஓவராலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டேஷ் இருந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஸ்லாஷ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து சப்ஸ்டியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து லென்த் ஃபங்க்ஷன். லென்த்து. ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட்டோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லென் ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன். இப்போ சிம்பிளாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் இதோட லென்த் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து பேக் இருந்தது நம்மளுக்கு. ஸோ அதோட லென்த் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 3 8 3 அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறது லென் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஸோ நார்மலாக கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கன்கார்டினேட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கன்கார்டினேஷன், டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படிலாம் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ கன்கார்டினேட் ஈக்குவல் டு கன்கார்டினேட் நம்ம கஸ்டமர் நேமையும் ஆர்டர் ஐடியும் வந்துட்டு நம்ம இப்போது ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கமா ஆர்டர் ஐடி. இப்போ பார்த்தீங்களா கஸ்டமர் நேமும் இதுவும் ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஒரு மாதிரி கொச்சக்கச்சான் இருக்குது அப்படின்னா
நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது கஸ்டமர் நேம் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் நேம் வந்துட்டு எது கூட ஆட் பண்ண போகிறோன்னா இந்த டேஷ் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹைஃபன் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ஐடி அது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகும்னா கஸ்டமர் நேம் அதுக்கப்புறம் இன் அடிஷன் வித் இந்த ஸ்லாஷு அதுக்கப்புறம் இன் அடிஷன் வித் ஆர்டர் ஐடி இப்படி வந்து வரும். ஸோ நம்மளுக்கு நடுவில் வந்துட்டு அந்த லைன் அப்படின்றது வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு, இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர். ரீப்ளேஸ் வந்துட்டு ஒரு லெட்டரோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு பதிலாக அது அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ். இப்போ நம்ம கஸ்டமர் நேமில் இது வந்து ஓல்டு டெக்ஸ்ட்னா அது என்ன காலம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அப்புறம் ஸ்டார்ட் பொசிஷன் எங்கேருந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து இது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் இருந்து இல்லை 2ல் இருந்து வச்சுப்போம். 2ல் இருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 வச்சுப்போம். 3, இப்போது நம்மளுக்கு எதா சேஞ்ச் பண்ணணும். இப்போது அந்த ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஓகே. இது வந்துட்டு மெயினாக வந்து நம்ம இமெயிலில் யூஸ் பண்ணுவோம்ல. நம்மளுக்கு வந்துட்டு இமெயில் ஆர் ஃபோன் நம்பர்லாம் வந்து ஸ்டார் அப்புறம் 1234 **gmail.com அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெயினாக இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இப்போ ட்ரிம் ஃபங்க்ஷன்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு குமார் அப்படின்ற இடத்துல வந்து முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரோஹித் அப்படின்ற இடத்துல முன்னாடி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அப்புறம் வந்து பின்னாடி நிறைய ஸ்பேசஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு தான் வந்து அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ரிமூவ்ஸ் ஆல் ஸ்பேசஸ் ஃப்ரம் எ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எக்ஸப்ட் ஃபார் சிங்கிள் ஸ்பேசஸ் பிட்வீன் வேர்ட்ஸ். இப்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஸோ இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேறு ஏதாச்சும் வந்துட்டு நிறைய ஸ்பேசஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் நேமே கொடுக்குறோம். ஸோ என்டர். இதுலேயே வந்துட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி நார்மலாக மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டூ வாட்ச் இட்.